மாண்பு உறுப்பினர் அவர்கள் அவர் ஏதோ சிறை கதவுக்கு பின்னால் இருந்து வந்ததாக தெரிவித்தார். வழக்கு நிலுவையில் இருக்கும்போது அதை பத்தி பேச வேண்டாம் என்பது. அது போக மேலும் ஒரு விஷயம், முதலமைச்சர் குறித்தும் இந்த அவை குறித்தும் தேவையற்ற பேச்சுக்கள் அவர் பேசியதால் அவர் மீது நடவடிக்கை எடுக்கும். சட்டமன்றத்துக்குள்ள வச்சு பார்த்துக்கிறோம்டா. நாங்க என்ன கோமாளி பையன் நினைச்சிட்டு இருக்கியா? என்னடா கொத்து பரோட்டா? உன்ன மாதிரி ஆயிரக்கணக்கான இருங்க. அது ஆபாச பேச்சாக இருந்தாலும் வன்முறை பேச்சாக இருந்தாலும் அந்த வீட்டு பெண்களும் அந்த குடும்பத்தை முடிச்சு அப்படி ஏற்றுக்கொண்டால் உங்கள் மனசாட்சி அதற்கு பதில் சொல்லட்டும். முத்தமிழர் கலைஞர் கைது செய்யப்பட்ட போது இந்த அவையினுடைய கதவுகள் பூட்டப்படும் என்று சொன்னபோது என்னை அறியாமல் வந்த வார்த்தைகளுக்கு மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் அவர் ஏதோ சிறை கதவுக்கு பின்னால் இருந்து வந்ததாக தெரிவித்தார். வழக்கு நிலுவையில் இருக்கும்போது அதை பத்தி பேச வேண்டாம் என்பது. அது போக மேலும் ஒரு விஷயம், மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் இந்த அவை குறித்தும் முதலமைச்சர் குறித்தும் பொதுவெளியில் கடந்த மாதம் அவதூறாக மோசமாக பேசியிருந்தார். அது குறித்து முதலமைச்சர் குறித்தும் இந்த அவை குறித்தும் தேவையற்ற பேச்சுக்கள் அவர் பேசியதால் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். சரி, மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் எதற்காக சொல்லியிருந்தால், காலையிலேயே சட்டமன்ற உறுப்பினர் மீது நாங்கள் ஒரு கடிதத்தை கொடுத்திருக்கோம், சபாநாயகர் தெரிவிப்பாருங்கிறத நாங்கள் பதிவு பண்றோம். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் காலையில் என்னை சந்தித்து, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் வெளியில் பேசிய பேச்சு அவையின் மாண்பை குறைப்பதாகவும் அச்சுறுத்தல் விளைவிப்பதாகவும் அது சட்டமன்ற மாண்பினை குறைப்பதாக இருப்பதாகவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒரு கடிதத்தை அவர் கொடுத்திருக்கிறார். அவர் மட்டுமல்ல, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் இங்கே அவையில் ஒரு சிறப்பான கருத்துக்களை நல்லா பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனால் வெளியில் ஒரு பொதுக்கூட்டத்தில் அவருடைய பேசிய பேச்சை அனைவரும் ஊடகங்களிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அந்த பேச்சு முடிந்தவுடன் அந்த வன்முறை பேச்சுக்காக அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் பல பேர் பேரவைத் தலைவரிடமே எனக்கு கடிதமும் எழுதியிருந்தார்கள். தொலைபேசி மூலமாகவும் எப்படி நீங்கள் சும்மா இருக்க முடியும் என்றெல்லாம் கேட்டார்கள். நிருபர்கள் பத்திரிகையாளர் கேட்கிற போது கூட இந்த வளாகத்திற்குள்ளே நடந்த சம்பவங்களிலே என் அனுமதி பெற்று கைது செய்யப்படுவது எப்படி என்பதை பற்றியான விளக்கமாக நான் தெரிவித்தேன். ஆனால் இதில் மிகவும் மனமும் வருந்துகிற ஒரு செய்தி என்ன என்றால், மாண்புமிகு உறுப்பினர் இந்த அவையில் இப்போது எல்லோரும் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் எல்லாரும் ரொம்ப உன்னிப்பாக அவருடைய பேச்சை ஆர்வமாக கேட்கக்கூடிய அளவுக்கு இங்கே தரமான ஒரு பேச்சாக பேசுகிறார் என்று பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் வெளியிலே அவர் பேசிய பேச்சு என்பது என்னை போன்ற உங்களை போன்ற அனைவருடைய மனதினை வருத்தத்தை ஏற்படுத்தியது. என்ன சொன்னார்னா, சட்டமன்றத்துக்குள்ள வச்சு பார்த்துக்கிறோம்டா. நாங்க என்ன கோமாளி பையன் நினைச்சிட்டு இருக்கியா? சட்டமன்றத்தில் நாம பயந்து ஓடணுமா? பேய் அடிச்ச மாதிரி சட்டமன்றத்தில் உட்கார்ந்துகிட்டு இருந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கொத்து பரோட்டா படிக்கிற கொத்து பரோட்டா போல. என்னடா கொத்து பரோட்டா? உன்ன மாதிரி ஆயிரக்கணக்கான கொஞ்சம் இருங்க சார். எவ்வளவு கேவலமா பேசினேன். இவன் மந்திரிகள் அத்தனை பேரும் குற்றவாளிகள். இவன் தான் ஊழலுடைய மொத்த உருவம் தமிழ்நாடு முதலமைச்சர். இதுதான் அவருடைய பேச்சினுடைய ஒரு சாராம்சம். நான் என்ன சொல்றேன், இருங்க, இது குறித்து ஏற்கனவே வழக்கு பதிவு செய்யப்பட்டு வழக்கு நீதிமன்றத்துக்கு உள்ள நான் போகல. அதில் எந்த காலகட்டத்தில் பேசினார், எதுக்காக பேசினார் என்பதை பற்றியா நான் விவாதிக்க விரும்புகிறேன். அது முறையும் அல்ல. ஆனால் சட்டமன்றத்துக்குள்ளே வைத்து உனக்கு எலும்பு இருக்காது என்று ஒருத்தர் சொன்னால் அது நியாயம்தானா என்று யோசிங்க. ஆபாசமான பேச்சும் ஆபத்தை விளைவிக்கிற பேச்சும் வன்முறையை தூண்டுகிற பேச்சுக்களாலே நாம் என்ன சாதிச்சு விட முடியும்? தமிழ்நாட்டை இருங்க சார், இப்படி குறுக்க பேச தயவுசெய்து பேசி முடிச்சிடுறேன். வழக்கு நிலுவையில் இருக்கிறது. வழக்குக்குள்ளே நான் போக விரும்பவில்லை. ஏன் பேசினார், எந்த சந்தர்ப்பத்தில் பேசினார், எதை பேசினார் என்பதை பற்றிய விவரங்கள்லாம் வரும். ஊடகங்களிலே வந்த செய்தி பல ஊடகங்களிலே நான் வெரிஃபை பண்ணி தான் இதை சொல்றேன். மாண்புமிகு முதலமைச்சரை பற்றியும்
அவருடைய எலும்பை உடைப்பேன் என்று சொன்னபடி வன்னியரசு மாண்பு அமைச்சர் வன்னியரசு கூட அடுத்த நாள் எல்லாருக்கும் எலும்பு இருக்குன்னு ஒரு அறிக்கை கொடுத்தார். அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதங்களை வளர்ப்பதும் வன்முறையை தூண்டுவதும் இந்த அவைக்கென்று ஒரு மாண்பு இருக்கிறது. இந்த அவைக்குள்ளேயே அதை நடத்துவேன் என்று சொல்லி காட்டுகிற அந்த சொல்லாடலும் அது குறித்து அவர் பேசிய அந்த வேகமும் இருங்க 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 நீ இருங்க நான் இருங்க நான் அப்ப நான் என்ன சொல்றேன் இருங்க அப்ப இருங்க இருங்க நான் என்ன முடிவுக்கு வரேன் இல்ல நீங்க இது அவர் பேசியது நியாயம் என்று நீங்கள் வாதிடுவீர்கள். ஆனால் 2 விதமான நடவடிக்கை என் முன்னாலே இருக்கிறது. அவையிலேயே அவர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கலாம் என்று கேட்டு பெரும்பான்மை வைத்து நடவடிக்கை என்ன வேணாலும் எடுக்கலாம், அல்லது உரிமை குழுவுக்கு அனுப்பலாம். என்னை பொறுத்த வரைக்கும் முறையான விசாரணை நடைபெற்று அவரிடம் விளக்கம் கேட்க பெற்று அதற்கு பின்னாலே என்ன செய்யலாம் என்ற அந்த முடிவோடு தான் இங்கே அமர்ந்திருக்கின்றேன். பொதுவாகவே இந்த ஆபாசமான பேச்சும் அல்லது அருவருக்கத்தக்க வன்முறை பேச்சுகளும் தவிர்க்கப்பட வேண்டும் என்று தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு இலக்கணமாக அடிப்படையாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நான் ஒரு செய்தியை இங்கே சொல்வது பொருத்தமாக இருக்கும் என்று கூட கருதுகின்றேன். இருங்க சார், கேளுங்க. ஒரு செய்தியை பொருத்தமான ஒரு நிகழ்வை உங்கள்கிட்ட சொல்றேன். நான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து சில காலம் தமிழ் மாநில காங்கிரஸில் இருந்தேன். இப்போது நடந்த சம்பவங்களிலே ஆபாசமான பேச்சாக எந்த கட்சி பேசியிருந்தாலும் வன்முறை வளர்க்கின்ற பேச்சாக எந்த கட்சியினுடைய உறுப்பினர் பேசியிருந்தால் முதல்ல அந்த கட்சி தலைமை கண்டிக்க வேண்டும். 1. 2வது, முத்தமிழறிஞர் கலைஞர் கைது செய்யப்பட்டார், இரவு நேரத்தில் கைது செய்யப்பட்டார். நான் உங்களை கேட்டுக்கொள்வது, வன்முறை பேச்சாக இருந்தாலும் ஆபாசமான பேச்சாக இருந்தாலும் முதல்ல வீட்டில் இருக்க உங்க மனைவிமாரிடமும் குழந்தைகளிடமும் உங்க வீட்டு பெண்களிடம் கேளுங்க, இது என்னமா இந்த பேச்சு சரியா என்றால் அது ஆபாச பேச்சாக இருந்தாலும் வன்முறை பேச்சாக இருந்தாலும் அந்த வீட்டு பெண்களும் அந்த குடும்பத்தை முடிச்சு அப்படி ஏற்றுக்கொண்டால் உங்கள் மனசாட்சி அதற்கு பதில் சொல்லட்டும். முத்தமிழர் கலைஞர் கைது செய்யப்பட்ட போது நான் வேறு கட்சியில் இருக்கிறேன். அவர் மீது மிகுந்த மரியாதை கொண்டவர். அதை பற்றி பின்னாலே விவரமாக வாய்ப்பு கிடைக்கிற போது சொல்கிறேன். காலையில் என் மனைவியிடம் நான் சொன்னேன், ரொம்ப காலையில் அந்த காட்சியை பார்த்தோடு நான் கலங்கி விட்டேன் என்று சொன்னேன். இப்போ என் மனைவி சொன்னார்கள், இவ்வளவு பெரிய வயதானவர், அவர் என்ன ஓடியா போயிட போறாரு, எதற்காக இரவு நேரத்தில் கைது செய்ய வேண்டியது தவறு என்று என் மனைவி சொன்னார்கள். அவர்கள் புரட்சி தலைவர் மீது அவ்வளவு ஆழ்ந்த பற்று கொண்டவர்கள், இந்த கட்சி மீது அவ்வளவு ஆழ்ந்த நம்பிக்கையும் உறுப்பினராக இருந்தவர்கள். அந்த வார்த்தையை அவர் சொல்லிவிட்டு இதெல்லாம் தப்புங்க என்று சொன்னார்கள். உடனே மரியாதைக்குரிய மூப்பனார் அவரிடம் நான் தொலைபேசியில் சொன்னேன், இது குறித்து உடனடியாக நீங்கள் அறிக்கை கொடுக்க வேண்டும் என்று நான் சொன்னேன். கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் சில பேர், கொடுக்க வேண்டாம் என்று சில பேர். ஆனால் இறுதியில் நான் இல்லத்தில் அமர்ந்து சொன்னேன், பொருள் எதுவாக இருந்தாலும் வழக்கு எதுவாக இருந்தாலும் ஒரு வயது முதிர்ந்தவரை, இந்த தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு உழைத்தவரை இரவு நேரத்தில் கைது செய்து அழைத்து போனது தவறு. அந்த தவறை நீங்கள் சுட்டிக்காட்டாவிட்டால் யார் சுட்டிக்காட்ட முடியும் என்று அறிக்கை கொடுக்க வைத்தேன். இதை நான் சொல்வதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், தவறு எங்கே நடந்தாலும் அந்த கட்சி தலைமை கண்டிக்க வேண்டும். அதுவும் வன்முறை வளர்க்கிற பேச்சாக இருந்தால் அதுக்கு அவர் கண்டிப்பை தெரிவிக்க வேண்டும். அதே போன்று குறிப்பாக தமிழ்நாட்டு அரசியல் இந்திய நாடே இன்றைக்கு பார்த்து கொண்டே இருக்கிறது. இங்கே இருந்துதான் கண்ணியமும் கௌரவமும் பாரம்பரியம் நம்முடைய பண்பாடும் இன்று இந்தியா மொத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை பற்றி மக்கள் தெரிந்து கொண்டு ஊடகங்கள்லாம் வளர்ந்து வருகிற போது நாம் யார் என்பதை இந்திய நாடே பார்த்து கொண்டிருக்கிற நிலையில் ஆபாச பேச்சுக்களை தவிர்க்க வேண்டும், வன்முறை தவிர்க்க வேண்டும். நம்முடைய மாமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் அவருடைய அந்த பிரச்சனை பற்றி இங்கே எழுப்பியிருக்கின்ற காரணத்தினாலே அவை உரிமைக்குழு இப்போது இல்லை, அவை உரிமைக்குழு அமைக்கப்படட்டும். அப்படி அமைக்கப்பட்ட பிறகு அவரிடம் உரிய விளக்கம் கேட்கப்பட்டு இந்த பிரச்சனையை நான் அவை உரிமைக்குழுக்கு அனுப்பிவிடுகிறேன். என்ன 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 சார், உட்காருங்க, இங்க பாருங்க பாருங்க, சட்டம் பாருங்க, சட்டம் சட்டம் பாருங்க, உட்காருங்க, இருங்க, சட்டம் பாருங்க, சட்டம் கடமையை செய்கிறது போல மனிதாபிமானத்தோடு காவல்துறை நடந்து கொள்ள வேண்டும் என்பதில் எந்த மாறுபட்ட கருத்து இருக்க முடியாது. இரவு நேரத்தில் இல்லைங்க, அத்தனை பாரம்பரியமிக்க ஒரு தலைவரை
தமிழ் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிற முன்னாள் முதலமைச்சரை இரவு நேரத்தில் தான் கைது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்பது என்னுடைய சொந்த கருத்து. அதை நான் வலியுறுத்தேன் என்று சொன்னேன். அதில் எந்த விதமான தவறு இருப்பதில்லை. அடுத்த கட்டத்துக்கு போங்க, பேச்ச முடியுங்க மிஸ்டர் மார்க்கண்டேயன். இல்ல விளக்கம் கொடுக்கட்டுங்க அவரு. அதை பற்றி நான் ஏற்கனவே சொல்லிவிட்டு உரிமை குழுக்கு அனுப்புகிறேன். விளக்கம் கொண்டு உரிமை குழு எடுக்கிற முடியும் கட்டி மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இதை பற்றி பேசக்கூடாது. நீங்க இல்ல பேசல, நான் இதை பற்றி பேசல. பேசுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஒரு நடுநிலைமையாக எப்பொழுது நீங்கள் தீர்ப்பு வழங்குவார், அதில் ஒன்று மாற்று கருத்து இல்லை. பொதுவாக அரசியல் இருப்பவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களாக யாராக இருந்தாலும் சரி, வெளியிலே பொதுக்கூட்டங்களில் பேசுகிற பொழுது பல்வேறு உணர்ச்சி வசப்பட்டு சில வார்த்தைகளை பல்வேறு இயக்கத்திலே சார்ந்தவர்கள் செலுத்தியிருக்கிறார்கள். அது சம்பந்தமாக காவல்துறையின் சார்பாக வழக்குகள்லாம் பதிவு செய்யப்பட்டு அது நீதிமன்றத்திற்கு போய் அது சரியா தப்பா அல்லது தவறு என்று சொன்னால் அதற்கு நீதிமன்றம் தண்டனை வழங்குகிறது. அதே நேரத்தில் இங்கே சட்டமன்றத்திலே ஏதாவது தவறாக பேசியிருந்து மனம் புண்படுத்துகிற அளவுக்கு உள்ளே இருக்கிற உறுப்பினர்களை பேசுகிற பொழுதுதான் பேரவைத் தலைவர் அவர்கள் உரிமை குழுவுக்கு அனுப்பி உரிமை குழு என்ன முடிவு எடுக்கிறார்களோ அதை நீங்கள் தீர்ப்பாக வழங்குகின்ற வாய்ப்பு தான் இதுவரைக்கும் இருந்திருக்கிறது. ஒரே பிரச்சனைக்கு 2 இடங்களில் வழக்கு பதிவு என்பது, 2 இடங்களில் தண்டனை வழங்குவது என்பது இதுவரைக்கும் காலாகாலமாக இல்லாத ஒன்று. நம்முடைய மார்க்கண்டேயன் அவரை பொறுத்தளவுக்கு பொதுக்கூட்டத்திலே வெளியிலே பேசியிருக்கிறார். அது சம்பந்தமாக தமிழ்நாடுடைய காவல்துறை அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு நீதிமன்ற காவலிலே ஏறத்தாழ 16 நாட்கள் நீதிமன்ற காவலிலே இருந்திருக்கிறார்கள். வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வழக்கு என்ன தீர்ப்பு நடைபெறுகிறதோ அதை அவர் அனுபவிக்க போறார். ஆனா அது சம்பந்தமாக நம்முடைய மாண்புமிகு பேரவைத் தலைவருடைய தலைமையில் இருக்கிற இந்த பேரவையில அது சம்பந்தமாக நம்ம ஆய்வு செய்வது என்பதோ அது குறித்து நாம் நம்முடைய கருத்தை வெளிப்படுத்துவது என்பது இதுவரைக்கும் இல்லாத ஒன்று. அதனால் நீங்க அதை நீங்க பரிசீலனை செய்யணும். ஒரு நிகழ்வை உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். அவையை பற்றியும் அவையில் உள்ளதை பற்றியும் ஒரு பத்திரிகையாளர் பத்திரிகை உரிமையாளர் பேசியதற்காக அந்த பிரச்சனை உரிமை குழுவுக்கு எடுக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டதை நாடே அறியும். வெளியிலே பேசியது சட்டமன்றத்தை பற்றியதாக இருந்தால், சட்டமன்ற உறுப்பினர் மாண்பை குறைப்பதாக இருந்தால், சட்டமன்றத்தின் பாதுகாப்பை குறைப்பதாக இருந்தால் நிச்சயமாக அது என்னுடைய கவனத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட வேண்டிய ஒன்று. அந்த வகையில் உரிமை குழு அனுப்புறோம், உரிமை குழு விசாரிக்கட்டும், பதில் பெறப்பட்ட நடவடிக்கை எடுக்கலாம். இல்ல இல்ல இல்லைங்க, அது வெளியிலே நடந்த வன்முறை பேச்சுக்கு காவல்துறை எடுத்திருக்கிற நடவடிக்கை வேறு. இங்கே நாம் எடுக்கிற நடவடிக்கை இந்த சபையின் மாண்பை குறைக்கின்ற வகையில் உறுப்பினர் பேசியிருக்கிறாரா இல்லையா என்பதை பற்றி மட்டும்தான் என்னுடைய ஆய்வுக்கு உட்படுவது. உறுப்பினர் வெளியே பேசிய பேச்சு இந்த சபையின் மாண்பையும் சபையின் பாதுகாப்பையும் உறுப்பினரின் பாதுகாப்பையும் பற்றியது. உரிமை குழுக்கு அனுப்பிவிடுகிறேன், அங்கே விசாரணை நடைபெறட்டும், முடிவு வரட்டும். அதுல எந்த விதமான மாற்றமில்லை. மாண்பு உறுப்பினர், நீங்க இதை பற்றி பேச உங்க பேச்ச முடிக்கலாம். இதை பற்றி பேசல, நான் என்னுடைய பேச்சினுடைய தொடர்ச்சியை தான் நான் பேசுகிறேன். இருந்தாலும் கூட மாண்புமிகு பேரவைத் தலைவருடைய உங்களுடைய அட்வைஸ், எங்களுடைய மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு என்ற மிகப்பெரிய வரிகளுக்கு சொந்தக்காரர் பேரறிஞர் அண்ணா. பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழர் கலைஞர், புரட்சித் தலைவர் எம்ஜிஆரினுடைய மடியில் விளையாடி அரசியல் படித்து மாபெரும் ஆலமரமாக இருக்கிற எங்கள் கட்சியினுடைய தானை தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை சந்திக்கிற போது மார்க்கண்டேயன் முதலமைச்சர் எது பேசியிருந்தாலும் கூட நீங்கள் முதல்வரை இவ்வளவு தடிமையான வார்த்தைகளால் பேசியிருக்க கூடாதுதான் என் தலைவர் எனக்கு அறிவுறுத்தினார். அதை போன்று என்னை சிறைச்சாலையிலே பார்க்க வருகிற போது எவ்வளவு மாற்று அரசியல் கருத்துக்கள் இருந்தாலும் கூட எங்களுக்கு எதிர்க்கட்சியினுடைய தலைவர் மிகப்பெரிய போராட்டக்காரத்துக்கு சொந்தக்காரர், ஈட்டியே இதயத்தில் பாய்ந்தாலும் அதை எடுத்துவிட்டு ஓடுகிற வல்லரசுக்கு சொந்தக்காரர் உதயநிதி ஸ்டாலின் என்னை சிறைச்சாலைகளை பாளையங்கோட்டைகளை பார்க்கிற போது நீங்கள் முதலமைச்சரை இந்த அளவுக்கு பேசியிருக்க வேண்டாம் என்பது தான் சொன்னார். எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திருமிகு கனிமொழி கருணாநிதி அவர்களும் எவ்வளவுதான் இருந்தாலும் கூட முதலமைச்சர் பேசியிருந்தால் அதற்கு நாம் அறிவுபூர்வமாக பதில் சொல்ல வேண்டும், தடிமனான வார்த்தைகளை பேசியிருக்க வேண்டும் என்றுதான் சொன்னார். எங்களுடைய முதன்மை செயலாளர்
நேரு அவர்களும் எங்களுடைய கொறடா வேலு ஐயா அவர்களும் கூட நாம் பண்பட்ட அரசியல் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் என்பதுதான் சொன்னார்களே என்பதை எங்களுடைய தலைவர்கள் எவ்வளவு மாட்சிமைக்குரியவர்கள் என்பதை இந்த அவையிலே நான் பதிய வைக்க விரும்புகிறேன். அதே நேரத்தில் எங்களுடைய ஊருக்கு சொந்தக்காரன், என்னுடைய தொகுதியில் பிறந்து வளர்ந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் பிறந்த ஊரிலே நான் பிறந்தவர். அவன் வரிகொடா இயக்கத்திற்கு பிரிட்டிஷ்காரங்க ஆட்சி பொறுப்பிலே இருந்தான். அவன் தான் வரி வசூல் பண்றார். அதனாலும் கூட வரியை கேட்கும் போது உனக்கு ஏன் வரி கொடுக்க வேண்டும், எங்கள் குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்தாயா என்று கேட்டார். அவர் படையில் இருக்கக்கூடிய வீரன் சுந்தரலிங்கம் தான் முதல் சூசைட் பாம். எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பாபு சிதம்பரனார் தான் பிரிட்டிஷ்காரர்களுக்கு எதிர்த்து வணிக கப்பலை நடத்தி இருக்கிற போது பேசஞ்சர் கப்பலையும் நான் நடத்துவேன் என்று இந்த ஃப்ரீடம் ஃபைட்டர் ட்ரேட் மூலியமாக கொண்டு போராட்டக்காரருக்கு சொந்தக்காரர். எங்கள் ஊர்ல தான் மனித ஜாதியாக மனிதர்கள் தான் இருக்க முடியும் என்பதை தெரிந்த முண்டாசு கவிஞன் பாரத். நன்றி சொல்லி முடிங்க போதும். குருவிகள் என்ற ஜாதி என்று சொன்னான். அந்த சுத்தி வட்டாரம் புல்லா பவர்ஃபுல் எனர்ஜெட்டிக் லீடர்ஸ் வாழ்ந்த அந்த கரிசல் கந்தக பூமியில் இருக்கிற நான் இந்த அவையினுடைய கதவுகள் பூட்டப்படும் என்று சொன்னபோது என்னை அறியாமல் வந்த வார்த்தைகளுக்கு நீங்கள் அருள் கூர்ந்து அதை மறந்துவிட வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன். வணக்கம்.